ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஹோட்டல் நடக்கிற பிரச்சனையை தான் காட்டுறாங்க. அந்த எலக்ட்ரீஷியன் எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்றனால ஹோட்டல்ல பவர் கட் ஆயிருது. அதனால அந்த ஹோட்டல்ல தங்கியிருந்த எல்லா கெஸ்ட்டுமே வெளியே வந்து என்ன இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தியா ஒரு பக்கம் சமாளிக்கிறான், அந்த ஆயுஷ் ஒரு பக்கம் சமாளிக்கிறான், அந்த அக்காக்காரியோட ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் சமாளிக்கிறான், நம்ம யாஷோட அம்மா எல்லாரும் வந்து ஒரு பக்கம் எவ்வளவோ பேசி பேசி பாக்குறாங்க. யாருமே ஒத்துக்கிற மாதிரி இல்ல பவர் கட் ஆயிடுச்சு, நாங்க எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தியா போய் அந்த எலக்ட்ரீஷியன்ட்ட வந்து எதுக்கு இப்படி பண்றீங்க, தயவு செஞ்சு உங்க வேலையை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே எலக்ட்ரீஷியன் கோவப்பட்டு, நான் தப்பே பண்ணல, என்னை வந்து நீங்க அவ்வளவு ஹார்ஷா பேசுறீங்க, மகாராஜா ஒரு நாள் கூட எங்களை இப்படி பேசினதே கிடையாது, இது ஹோட்டல் கிடையாது, இது எங்களோட வீடு மாதிரி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசுறான். நாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவோம்னா பண்ணுவோம், நீங்க என்ன பண்ணாலும் சரி நாங்க ஸ்ட்ரைக்ல தான் இருப்போம், எந்த வேலையும் நடக்காது, கரண்ட்டும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து அத்தக்காரி வந்துடுறா. வந்துட்டு அந்த கெஸ்ட் எல்லாம் ஓரளவுக்கு சமாதானப்படுத்திட்டு அந்த எலக்ட்ரீஷியன்ஸ் கிட்ட போறா. அப்ப அந்த எலக்ட்ரீஷியன்ல வந்து எல்லாரும் வந்து இல்ல இப்படிலாம் நடந்துச்சு, இவங்க எங்களை ரொம்ப ஹார்ஷா பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே அத்தக்காரி சொல்றா, அவ வந்து கொஞ்சம் சின்ன பொண்ணு, இப்பதான் வந்து இந்த பொறுப்பெல்லாம் எடுத்திருக்கா, அதனால அவருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அதனால அவங்க அப்படி பேசிட்டாங்க, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இது வந்து உங்களோட வீடு மாதிரி, நீங்களும் இந்த வீட்டுல உள்ள ஒரு ஆள் மாதிரி தான், அதனால கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க, உங்க வீட்டுல ஒரு பிரச்சனைனா நீங்க வந்து இதை எப்படியே விட்டுட்டு போவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசி அவங்கள சமாதானப்படுத்திடுறா. உடனே அவங்க வந்து ஓகே மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. போன கொஞ்ச நேரத்துல வந்து கரண்ட்டும் வந்துருது. உடனே எல்லாரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. தியாவும் இப்ப பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு சிரிச்சிட்டு இருப்பா. உடனே அத்தக்காரி வந்து தியாவை ரொம்ப கோவமா பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அப்புறம் அப்படியே ரதன் சிங்கை தான் காட்டுறாங்க. அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான், தியா 9 மணிக்கே வந்து என் கூட வீடியோ கேம் விளையாடுறேன், நான் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி அவன் பயங்கர கோவப்பட்டுட்டு இருக்கான். உடனே வேலைக்காரியை கூப்பிட்டு, தியா எங்க இருக்கா, வீட்டுக்கு வந்துட்டாளா, போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த வேலைக்காரையும் போய் பார்த்துட்டு வந்துட்டு, இல்ல தியாராணி வந்து வெளியே நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் போயிருவா. உடனே ரதன் சிங் வந்து கோவமா அங்க போயிட்டு, தியா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ வந்து என்னோட வீடியோ கேம் விளையாடுறதானே வரேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அவ வந்து இன்னும் 9 மணி ஆகல ரதன் அப்படின்ற மாதிரி சொல்றா. மணி வந்து 10 ஆயிருச்சு, நீ என்ன நினப்புலதான் இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு கோவமா உட்காந்துருக்கான். உடனே தியா வந்து சாரி கேட்டுட்டு சமாதானப்படுத்துறா. அப்புறம் அங்க இருக்க ஊஞ்சல்ல வந்து தியாவும் ரதன் சிங் உட்காந்துருப்பாங்க. அப்ப ரதன் சிங் சொல்லுவான், நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா தியா, உனக்கு என்ன ஃபிளேவர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உடனே அதுக்கு தியா சொல்லுவா, எனக்கு சாக்லேட் ஃபிளேவர் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ரதன் சிங் வந்து அங்க வந்து போயிருவான். தியா வந்து காலையில இருந்து இன்னைக்கு ஹோட்டல் நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அதாவது ஹோட்டல்ல என்டர் ஆன உடனே அந்த ஸ்லிப் ஆனது, அதுக்கப்புறம் ஒரு ரூம்ல பேவ மாட்டிக்கிட்டது, மீட்டிங்க்கு லேட்டா போனது, அப்புறம் எலக்ட்ரீஷியனை திட்டினது, இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே உட்காந்துருப்பான். அப்புறம் ரதன் சிங்கும் வந்துருவான், ஐஸ்கிரீம் கொண்டு வந்துட்டு தியாட்டையும் கொடுத்துருவான். உடனே 2 பேரும் சாப்பிட்டுட்டே ரதன் சிங் வந்து ஸ்கூல்ல நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அப்படியே 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே பேசி முடிச்சுட்டு ரூமுக்கு போயிருவாங்க. ரதன் சிங்கும் தூங்கிடுவான். தியா வந்து யோசிச்சுட்டே உட்காந்துருப்பா. அப்ப யாரோ வந்து தியாவோட ரூம் கதை வந்து தட்டுவாங்க. இப்ப யாருன்னு போய் பார்த்தா அந்த அத்தக்காரி இருப்பா. உடனே அத்தக்காரி சொல்லுவா, தியானா உன்ட்ட பேசணும், வெளியில வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போவான். அவங்க வெளியில போயிட்டு தியாவும் அத்தக்காரியும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அத்தக்காரி சொல்லுவா, இந்த அரண்மனை, இந்த ஹோட்டல் எல்லாமே மகாராஜா வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குனது, நீ என்னன்னா ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்படி சொல்லிட்டு தியாட்ட சொல்லுவா, நான் வந்து உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன், அந்த டாஸ்க நீ நல்லபடியா முடிச்சுட்ட அப்படின்னா நீ இந்த எல்லா பொறுப்பையுமே பாத்துக்கலாம், அப்படி நீ தோத்துட்ட அப்படின்னா நீ எல்லா பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிடணும், நான் அதை பாத்துக்குவேன், அதுக்கப்புறம் ரதன் சிங்க்கு எப்போ 21 வயசு ஆகுதோ அப்ப எல்லாத்தையும் வந்து ரதன் சிங்கிட்ட நான் ஒப்படைச்சிருவேன், இந்த டாஸ்க்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. அப்போ பார்த்தா இவங்க பேசின எல்லாத்தையுமே ரதன் சிங் கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போறான். உடனே தியாவும் அதை பார்த்துட்டு பின்னாடியே ஓடுறான். அப்புறம் பார்த்தா ரதன் சிங்கை காணும். தியா தேடிட்டு இருக்கா. அப்புறம் தியா கண்டுபிடிச்சு போறா. அப்ப பார்த்தா ரதன் சிங் வந்து ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். உடனே தியா வந்து, நீ எதுக்கு ரதன் சிங் இங்க வந்து உட்கார்ந்து இருக்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல அவங்க வந்து உங்களை ரொம்ப இது பண்ணி பேசினாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவான். உடனே தியா சொல்லுவா, இல்ல என் மேலதான் தப்பு, நான் வந்து ஹோட்டல்ல வந்து இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுதான் வந்து அவங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே ரதன் சிங் சொல்லுவான், எனக்கு வந்து உன்னையும் பிடிக்கும் அத்தைக்காரங்களையும் பிடிக்கும், ஆனா இப்படி பிரச்சனை நடக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அத்தைக்காரங்க வந்து எப்பவுமே நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க எனக்குமே, அதை வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்து டெவலப் பண்ணுவாங்க, அதுல வந்து நான் அந்த இதை வந்து கரெக்டா பண்ணிடுவேன் அதுக்கு அடுத்து, அதனால நீயும் இந்த டாஸ்கை வந்து எடுத்துக்கோ
அப்போதான் நீயும் நிறைய கத்துக்க முடியும், டெவலப் பண்ண முடியும், எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி ரத்தன் சிங் சொல்றான். உடனே தியாவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே ரத்தன் சிங்க்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அப்போ வந்து தியாவுடைய அம்மா முடி வந்து ஒண்ணு விழுந்திருக்கும். அதை வந்து ரத்தன் சிங் எடுத்து தியாவோட கையில வச்சுட்டு, நீ ஏதாவது நினைச்சிட்டு இதை வந்து ஊது, அப்பனா வந்து அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டுத்தனமா சொல்றான். உடனே தியாவும் அதை பண்றா. ரத்தன் சிங் வந்து ஜன்னலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு வால் நட்சத்திரம் போகுது. உடனே தியாவை கூப்பிட்டு, தியா வால் நட்சத்திரம் போகுது, இந்த டைம்ல நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு வேண்டிட்டோம்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு வேண்டிக்கிறான். அவன் என்ன வேண்டிக்கிறான் அப்படின்னா, தியா எப்படியாவது இந்த டாஸ்க்ல நல்லபடியா பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறான். உடனே தியாவும் அதை பார்த்து சிரிக்கிறான். அப்புறம் தியா வந்து அந்த அத்தக்காரியை போய் பாக்குறா. பார்த்துட்டு, நான் வந்து இந்த டாஸ்க்கு வந்து ஓகே சொல்றேன், நான் இதை பண்ணி முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறா. உடனே அது ரத்தன் சிங் வெளியேந்து பார்த்துட்டு ஓகேவா அப்படின்னு தியா கேட்க, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ரூமுக்கு போயிடுறாங்க. அப்புறம் தியா வந்து தூங்குறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் ரத்தன் சிங் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னது அப்படின்னு கேட்டாலும் ஒரு பாட்டில்ல இருந்து மின்மினி பூச்சிகள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து அங்க ஓபன் பண்ணி காட்டுவான். உடனே இந்த ரூம்ல ஃபுல்லா அழகா அது வந்து மினுங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தியா லைட்டை போட்டுட்டு, நானும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறா. அது வந்து சாக்லேட். உடனே ரத்தன் சிங் சொல்றான், எனக்கு இந்த சாக்லேட் எல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு சாக்லேட் எடுத்துட்டு வந்து, இந்த சாக்லேட் சூப்பரா இருக்குது, நீயும் சாப்பிட அப்படிங்குவா. உடனே எனக்கு இந்த சாக்லேட் பிடிக்காதுன்னு தியா சொல்லுவா. அப்போ உடனே ரத்தன் சிங் சொல்லுவான், நம்ம சுவிட்சர்லாந்து போறோம்ல, அப்போ வந்து நம்ம நிறைய சாக்லேட்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே அதுக்கு தியா சொல்லுவா, இல்ல ரத்தன் சிங், நம்ம இப்ப போக முடியாது, எனக்கு 15 நாள் இந்த டாஸ்க் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய பொறுப்பு இருக்கு, நம்ம பொறுமையா போய்க்கலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா ரத்தன் சிங் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு அந்த பக்கம் போய் உட்காந்துட்டு நாய்க்குட்டி எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பான். உடனே தியா வந்து இவன் எப்படியாவது சமாதானப்படுத்தணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரத்தன் சிங் கிட்ட போயிட்டு அந்த நாய்க்குட்டிட்ட பேசுற மாதிரியே தியா பேசுவா. உனக்கு தெரியுமா நாய்க்குட்டி, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே அவங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்குவாங்க, இப்படி எல்லாம் கோச்சிட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவா. உடனே ரத்தன் சிங்கும் கொஞ்சம் சமாதானம் ஆயிடுவான். அப்புறம் 2 பேரும் அப்படியே அந்த நாய்க்குட்டி கூட விளையாண்டுட்டு அப்படியே ரத்தன் சிங் தூங்கிடுவான். தியா வந்து யோசிச்சுட்டே இருப்பா. அப்புறம் திடீர்னு போயிட்டு 2 வேலைக்காரங்களை கூப்பிட்டு ஒரு இடத்த வந்து தோண்டி பார்க்க சொல்லுவா. அவங்க தோண்டிட்டு இருப்பாங்க. தோண்டிட்டே இருக்கும்போது அங்க வந்து ஒரு எலும்பு கூடு கிடைக்கும். இவளுக்கு பயங்கர ஷாக் ஆயிருது, யாரோட எலும்பு கூடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதை வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்து அனுப்பிடுவா. அதுக்கப்புறம் அந்த வக்கீலுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு எலும்பு கூடு கிடைச்சது, அதை வந்து நான் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன், ரிப்போர்ட் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவனுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிரும். உடனே தியாட்ட கேட்பான், நீ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்க டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே அதுக்கு தியா வந்து, ஐயோ இங்க யாரோ வர மாதிரி இருக்கு சார், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவா. இவனுக்கு வந்து ரொம்ப பயமாயிருது. அப்புறம் ஒருத்தவங்களுக்கு போன் பண்றான். பண்ணிட்டு, நான் உங்களை உடனே பார்க்கணும், சீக்கிரம் வாங்க, ரொம்ப அர்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஒரு இடத்துக்கு போறான். அங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த அத்தக்காரி கூட ஒரு வேலைக்காரி இருப்பாள்ல, அவன் வந்து நிக்கிறா. பிரச்சனை வந்து நம்ம நினைக்கிறத விட ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. அந்த தியா பொண்ணு வந்து அந்த எலும்பு கூட வந்து கண்டுபிடிச்சிட்டா, அதாவது லேபுக்கு வேற அனுப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்து சொல்லிட்டு இருக்கா. உடனே இந்த அத்தக்காரியோட வேலைக்காரியும் வந்து ரொம்ப பயப்படுறா. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு நிழல் மாதிரி காட்டுறாங்க. அப்போ அந்த வக்கீல் உடனே அந்த நிழல் கிட்ட பேசுறான், நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல, பிரச்சனை வந்து ரொம்ப பெருசா போயிடும் போல, நம்ம மாட்டிப்போம் நினைக்கிறேன், தியா பொண்ணு வந்து ரொம்ப வேகமாவும் இருக்கா, விவேகமாவும் இருக்கா, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். உடனே அந்த அத்தக்காரியோட வேலைக்காரியும் பயந்து போய், ஐயோ நம்ம மாட்டிப்போமா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவளும் பயப்படுறா. அப்போ வந்து அந்த நிழல்ல இருந்து ஒரு உருவம் வருது. அந்த உருவத்தோட காலையும் கையையும் மட்டும்தான் காட்டுறாங்க. ஃபேஸ வந்து நமக்கு காட்டல. இந்த ஒரு கேரக்டர் தான் வக்கீலையும் வேலைக்காரியும் வச்சு நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றது போல. அது யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த பாட்டுல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்.